வணக்கம். இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, தந்தை பெரியார் அவர்களுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர் செஞ்ச போராட்டங்கள், அவருடைய பேச்சுக்கள், அவருடைய கருத்துக்கள், அவருடைய சித்தாந்தங்கள் மேலோட்டமா பார்த்தா அவர் செஞ்சது, அவர் பேசினது தவறா தெரியும். அதே இது அவர் செஞ்சதை ஆராய்ச்சி பார்த்தோம்னா அவர் செஞ்சது சரி அப்படின்னு தோணும். பெரியார் அவர்களை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலகட்டத்துல எவ்வளவோ தீண்டாமைகள் இருந்துச்சு, பெண்களுக்கு எதிராக நிறைய அநீதிகள் நடந்துச்சு. அப்ப தந்தை பெரியார் அவர்கள் செஞ்ச போராட்டங்கள், அவர் பேசின பேச்சுக்கள், கருத்துக்கள்லாம் தான் அந்த நிலையை மாத்திச்சு. இந்த வீடியோல நம்ம தந்தை பெரியார் அவர்கள் அப்படி என்ன செஞ்சார் அப்படின்றத பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தந்தை பெரியார் அவர்களுடைய உண்மையான பேர் ராமசாமி. இவர் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 வெங்கடப்பா சின்னத்தாயி முத்தம்மாள் அப்படின்ற தம்பதிக்கு 4வது மகனா தந்தை பெரியார் பிறக்கிறாரு. தந்தை பெரியாருடைய குடும்பம் ஆன்மீகத்துல அதிக ஈடுபாடு கொண்ட குடும்பமா தான் இருக்கு. இதனாலேயே தந்தை பெரியார் அவர்களும் சின்ன வயசுல இருந்து ஆன்மீகத்துல நிறைய ஈடுபாட்டோட இருக்காரு. முக்கியமா தந்தை பெரியார் அவர்களுடைய சின்ன வயசுல அதிக அளவு அவர் படிச்சது ராமாயணத்தையும் பகவத்கீதையும் தான் அவர் அதிக அளவு படிச்சிருக்காரு. அப்ப தந்தை பெரியார் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்ப தந்தை பெரியார் அவர்கள் அமைதியை தேடி காசிக்கு ஒரு ஆன்மீக பயணமா போறாரு. அமைதியை தேடி காசிக்கு போன தந்தை பெரியார் அவர்கள் அங்க நடக்கிற சில விஷயங்கள், அவருக்கு உண்டான சில அனுபவங்கள்லாம் அது வரைக்கும் அவர்கிட்ட இருந்த அந்த ஆன்மீக நம்பிக்கைகள் எல்லாம் போக வைக்குது. அப்ப தந்தை பெரியார் அவர்கள் காசியில இருக்கும்போது அவருக்கு பசிக்க ஆரம்பிக்குது ரொம்ப. அப்ப எங்க சாப்பிடுறது அப்படின்னு தெரியாம அங்க ஒரு மடம் இருக்கிறத பாக்குறாரு. அந்த மடத்துல இலவசமா உணவு வழங்கப்படும் அப்படின்னு போட்டிருக்குது. அதை பார்த்துட்டு தந்தை பெரியார் அவர்களும் அங்க உணவு சாப்பிடுறதுக்காண்டி போறாரு. ஆனா போகும்போது தான் தெரியுது அவருக்கு அந்த மடத்துக்குள்ள பிராமணர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. அப்ப தந்தை பெரியார் அவர்களுக்கு ரொம்ப அதிகமா பசிச்ச காரணத்தினால அவரும் ஒரு பிராமணர் மாதிரி ஒரு பூணூல் போட்டுக்கிட்டு அவர் அந்த மடத்துக்குள்ள போறாரு. ஆனா உள்ள போன உடனே இவர் ஒரு பிராமணர் இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு இவர் அந்த மடத்தை விட்டு வெளியே தள்ளிடுறாங்க. தள்ளி விட்டோடனே தந்தை பெரியார் அந்த மடத்துல இருந்து வெளியே கீழே விழுகிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பசிச்சிருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இருக்கிற ஒரு எச்சி இலையை எடுத்து சாப்பிட போறாரு. அப்ப அந்த எச்சி இலையை அவர் எடுக்கும்போது பின்னாடி ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல என்ன போட்டிருக்குன்னா, அந்த மடத்தை கட்டினதே இவர மாதிரியான ஒரு நடுத்தர சாதியை சார்ந்தவர் அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னன்னா மடத்தை கட்டினதே நம்மள மாதிரியான ஆட்கள் தான், ஆனா அங்க இந்த மாதிரி தீண்டாமை பண்றாங்களே அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப கோவம் வருது. இதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு திருப்பி வராரு. இதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல தந்தை பெரியார் சேர்றாரு. சேர்ந்து காந்தியோட சேர்ந்து இந்திய சுதந்திரத்துக்காண்டி போராடவும் செய்யறாரு. இந்த சமயத்துல தான் 1925ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கம் அப்படின்ற பகுதியில் ஒரு சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த சிவன் கோயில்ல ஒரு தீண்டாமை நடந்துச்சு. என்னன்னா ஒடுக்கப்பட்ட சமூகத்தினரால அந்த கோயிலுக்குள்ள போக முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கோயிலை சுத்தி உள்ள சாலைகளை அவங்க பயன்படுத்த முடியாத ஒரு நிலை இருந்துச்சு. அதாவது ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தினருக்கு எதிராக தீண்டாமை நடந்துச்சு. அப்ப கேரளா காங்கிரஸ் இந்த அநீதிக்கு எதிராக முதல்ல போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த போராட்டம் செஞ்சுட்டு இருந்தப்ப கேரளா காங்கிரஸை சார்ந்த நிறைய முக்கியமான தலைவர்கள், இந்த போராட்டத்தில் பங்கேற்ற நிறைய முக்கியமான தலைவர்களை அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் அரசு கைது செஞ்சு சிறையில் வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த போராட்டத்தை யார் முன்னின்று நடத்துவா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்தப்பதான் அன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருந்த தந்தை பெரியார் அவர்களுக்கு வைக்கம் போராட்டத்தை முன்னெடுக்க சொல்லி அழைப்பு வருது. அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு தந்தை பெரியார் அவர்களும் வைக்கத்துக்கு போறாரு. அங்க போய் அந்த அநீதிக்கு எதிராக தந்தை பெரியார் அவர்கள் போராட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பேச்சுக்கள், கருத்துக்கள் வெகுவா மக்களை அதிக அளவுல இருக்குது. இதை ஒரு மக்கள் புரட்சியா மாத்துறாரு. இறுதியில அது வரைக்கும் இருந்த அந்த நிலை மாறி எல்லாருமே அந்த கோயிலுக்குள்ள போலாம், எல்லாருமே அந்த கோயிலை சுத்தி உள்ள சாலைகளை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு நிலை வருது. இந்த வைக்கம் போராட்டம் வெற்றி அடையுது. இந்த வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா தந்தை பெரியார் இருந்தாரு. இதனாலதான் இவரை வைக்கம் வீரர் அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல பிராமணர்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் விட்டு விலகிறாரு. இதுக்கப்புறம் சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் தொடங்குறாரு. அப்ப இந்த இயக்கத்தை தொடங்கி நிறைய சமுதாய சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு, போராட்டம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெயர்களுக்கு பின்னாடி சாதி பெயர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்தி அதுல தீர்மானமா கொண்டு வந்தாங்க. இது சமுதாயத்துல பின்னாட்கள்ல ஒரு இம்பாக்ட உண்டாக்குச்சு. இதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் இந்த சுயமரியாதை இயக்கத்தை நீதி கட்சியோட இணைச்சு நீதி கட்சியில சேர்றாரு. அப்படி தந்தை பெரியார் அவர்கள் நீதி கட்சியில சேர்ந்ததுக்கு அப்புறம் படிப்படியா நீதி கட்சியில வளர்ந்து நீதி கட்சியினுடைய தலைவர் ஆகிறாரு. இதுக்கப்புறம் 1937ஆம் ஆண்டு முதலா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் தான் முன்னெடுத்தாரு.
அதாவது அன்றைய காலகட்டத்துல மெட்ராஸ் மாகாணம் அரசு வந்து மும்மொழி கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது 3 லாங்குவேஜ் பாலிசி அப்படின்னு கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை வந்து திணிக்க முயற்சி செஞ்சாங்க. அப்ப தந்தை பெரியார் அவர்கள் தான் முதலா இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தாரு. அப்படி இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பல வருடமா தந்தை பெரியார் நடத்தினாரு. இதுக்கப்புறம் 1939ஆம் ஆண்டு அன்றைய மெட்ராஸ் மாகாணத்தினுடைய கவர்னரான லார்ட் எரிக்சன் வந்து இந்த மும்மொழி கொள்கையை ரத்து செய்றாரு. அதே மாதிரி முதலா ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் செஞ்ச ஒரு முக்கியமான தலைவரும் தந்தை பெரியார் அவர்கள் தான். அதே மாதிரி தந்தை பெரியார் அவர்கள் செஞ்ச ஒரு முக்கியமான போராட்டத்துல ஒண்ணுதான் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம். இந்த போராட்டம் இப்ப வரைக்குமே ஒரு கான்ட்ரோவர்சியா தான் இருக்கு. ஆனா இந்த பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டத்தை தந்தை பெரியார் ஏன் செஞ்சார் அப்படின்றத பத்தி தந்தை பெரியார் அவர்களே சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, இந்த கிருஷ்ணர் முதல் பிள்ளையார் வரை உள்ள சாமிகள் நமது கடவுள்கள் அல்ல. இது நம் காட்டுமிராண்டித்தனத்தையும் அடிமைத்தனத்தையும் காட்டுகின்ற ஒரு சின்னமாகும். எனவே இதை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறியா அந்த சின்னத்தை உடையுங்க அப்படின்ற உடனே யாரும் கோயிலுக்குள் சென்று சிலையை உடைக்க போறோம் அப்படின்னு நினைக்க வேணாம். கோயிலுக்குள்ள சென்று கலாட்டா செய்ய மாட்டோம். ஒவ்வொருவருமே தனித்தனியா இந்த பிள்ளையார் சிலைகளை வாங்கி இல்லனா வீட்டிலேயே செஞ்சு ஒரு இடத்துல மொத்தமா கொண்டு வந்து ஒரு நாள் குறிச்சு அந்த நாள்ல ஒரு இடத்துல வச்சு மொத்தமா உடைக்கிறது தான் இந்த பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் அப்படின்னு தந்தை பெரியார் சொன்னாரு. இதுக்கப்புறம் தந்தை பெரியார் அவர்கள் இது மாதிரி நிறைய சமூக நீதி போராட்டங்களை அவருடைய வாழ்நாள் முழுமைக்கு செஞ்சு 1973ஆம் ஆண்டு அவருடைய 94வது வயசுல அவர் இறந்தாரு. நான் முதலே சொன்ன மாதிரி தான் பெரியார் அவர்களுடைய பேச்சுக்கள், கருத்துக்கள், அவருடைய போராட்டங்களை புரிஞ்சுக்கணும்னா அவருடைய காலகட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த வீடியோல நான் பெரியாருடைய வரலாறு தான் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. So see you next video. Until signing off by Sabari Karthik.